ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக முத்துக்குமரனோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நாமினேஷன்ஸில் வரும்போதெல்லாம் வந்துட்டு முத்துக்குமரனோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாண்டா கிங்கு, நாங்கள் போகிற ஓட்டுன்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாங்க. அதுவும் முத்துக்குமரனுக்கும் அடுத்தபடியாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி 1,00,000 ஓட் டிஃப்ரென்ஸில் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது அந்த விஷயங்களை வந்து இங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தினா தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அடி, சரியான அடி, உள்ளேயும் அடி வெளியும் அடி, உள் காயங்களும் அடி, இப்படின்னு இருக்கும்போது ஒரு மருந்தா அவரை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு மக்கள்லாம் ஆதங்கப்பட்டால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து எதுவுமே கிடையாதான். என்னையா நடக்குது? அப்புறம் எதுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? ஓட்டு போட சொல்கிறது எதுக்குன்னா, கம்மியான ஓட்டு இருக்கவங்க வெளியே அனுப்ப போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு சேவ், ரெண்டாவது சேவ், அது எங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுவோம், எங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் வந்தால் பண்ணுவோம். ஏயா இது போன வாட்டி வந்து ஜாக்லின் சௌந்தர்யாவை பண்ணிங்க, அதுக்கு முன்னாடி தீபக்கை பண்ணிங்க, சாச்சனாவை பண்ணிங்க. அப்போ அவங்களாம் எங்களுக்கு பிடிக்கும், முத்துக்குமரனா பிடிக்காது. ஓ அப்படி சொல்ல வரீங்களான்ற மாதிரி இருக்குது. ஒரு வாரமும் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரம். இந்த வாரம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக ஓட்டு வந்துச்சு. பட் சரி விடுங்க. இப்போ இங்கே ப்ரொமோட்டரில் என்ன வந்திருக்குன்னா, டென்ஷனாக வர்றார் விஜய் சேதுபதி. அதுவும் மக்களை பார்த்து கேட்குறாரு, ஏங்க நானும் வாரம் பார்க்குறேன், உங்களை மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடிய மாட்டுது. வெளியே போயிடுவாங்க, அவங்களே உள்ள பீதியில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க போனால் சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டு கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. இன்னும் இங்கே என்ன ஃபெஸ்டிவலாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் சரி இருங்க, உள்ளே இருக்கவங்க கேட்கலாம், உள்ளே யாருக்காவது வெளியே போகணும் ஆசை இருக்காப்பா, கை தூக்குங்க அப்படின்னா அவங்க எங்கே கையை தூக்குன்னா, அதாவது இந்த ஆடை வந்து நிற்க வச்சு தலையில் தண்ணி தெளித்தா மண்டே ஆட்டிச்சு ஒரே விட்டுவாங்க. அந்த மாதிரி நான் தூக்குவேனான்னு பார்க்குறாங்க. தூக்கிட்டேன்னா முடிஞ்சது ஜோலி, எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி தான் சத்யா சொன்னான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டீங்க. நான் எதுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கையை 2 கட்டி போட்டிருக்காங்க, தெரியாமல் கூட தூக்கிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா திரும்ப கலாய்க்கிறேன், என்னோடய கண்டஸ்டன்ஸ் பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கார்டை காமிக்கிறாரு. அந்த கார்டில் யாரோட மந்திர பெயர் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரஞ்சித் அவர்கள் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறார். ஸோ இந்த வாரம் வந்து சிங்கிள் எவிக்ஷன் தான். அதேமாதிரி நம்மளாம் புலம்பிட்டு வந்தோம், ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு. அவர் நமக்குலாம் வந்து ஒயிட் கார்டு கொடுத்துட்டார். அதை ஒயிட் வாஷ் பண்ணிட்டார். அதாவது அதுதான் நெத்தியில் போடுவாங்களோ ஒயிட் வாஷ், அந்த ஒயிட் வாஷ் சொல்கிறேன். நடுவில் வந்துட்டு ரெட் கலர் வாஷு, 3 நாமத்தை சொல்கிறேன். நாங்கள் அப்படி தாங்க பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவர் இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணுறதுனால தான் ஜெஃப்ரி வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அட்டோழியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவர்கிட்ட ஆனால் நிறைய பேர் அடி வாங்குறதுக்கு இன்னும் காத்துட்ருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இவங்களாம் அடி வாங்குறது இவங்க கண்ணுக்கு தெரியல போல இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.